ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு தேவ தூதர்கள் ஏறுகிறதை. யோவான் 1:51 சொல்லுகிறது, வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள். யாக்கோபு சொப்பனத்தில் கண்ட ஏணியில் தேவ தூதர்கள் தான் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் இருந்தார்களே தவிர எந்த மனுஷனும் அதிலே ஏறினதாக காணோம். பாவமானது மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையே பிரிவினையை உண்டாக்கிவிட்டது. மனுஷரால் தேவனிடத்தில் சென்று உறவாடவும் மகிழ்ந்து களிகூறவும் முடியவில்லை. பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை என்று யோவான் 3:13 நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ஒரு இணைப்பை ஏற்படுத்துகின்ற விதத்தில் மனுமக்கள் பிதாவிடத்திற்கு ஏறிச் செல்லக்கூடிய ஏணியாய் மாறினார். கல்வாரி சிலுவையே அந்த ஏணியாகும். வானத்துக்கும் பூமிக்கும் இடையே சிலுவை மரத்திலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து நாம் பரலோகத்திற்கு ஏறிச் செல்லக்கூடிய வழியாகவும் வாசலாகவும் ஏணியாகவும் தன்னையே இயேசுவானவர் அர்ப்பணித்தார். ஆம், அவரே மண்ணுக்குரியவர்களை விண்ணுக்குரிய நட்சத்திரங்களாக பிரகாசிக்க செய்கிறவர். உங்களுடைய வாழ்க்கையின் உயர்வாக நிற்கிற ஏணியாகிய சிலுவையை நோக்கி பாருங்கள். சிலுவையில் கிறிஸ்து அடைந்த காயங்களே நமக்கு பரத்துக்கு ஏறும் படிகளாக விளங்குகின்றன. சிலுவையின் வழியே அல்லாமல் ஒருபோதும் நாம் பரலோகத்திற்கு செல்ல முடியாது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னாரே, யோவான் 14:6. அவர் சிலுவையிலே பாடுபட்ட பின்பு திரளான ஜனங்கள் பரலோகத்திற்கு ஏறிச் சென்றார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவார சத்தத்தை கேட்டேன் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 19:1 எழுதுகிறார். ஆம், எப்பொழுது இயேசுவானவர் சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தாரோ அப்பொழுதுதான் கல்வாரி தியாகத்தையும் கிறிஸ்து சிந்தின இரத்தத்தையும் பயன்படுத்தி கொண்டு பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் பெற்று பெருங்கூட்டமாய் மக்கள் பரலோகத்தில் பிரவேசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். மடை திறந்த வெள்ளம் போல பரலோகத்தை நிரப்பிவிட்டார்கள். ஆம், வானத்தையும் பூமி இணைக்கிற ஏணியாக இன்றைக்கும் கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கேட்கிறார். எரேமியா 23:23. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 66:1, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. ஆயினும் அவர் நம்மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரியதென்பதை சிந்தித்து பாருங்கள். அவருடைய காருண்யம் எவ்வளவு பெரியது. மீண்டும் ஒரு விசை அந்த ஏணியை நோக்கி பாருங்கள். அந்த ஏணிக்கு 2 நுனிகள் உண்டு. பூமியின் மேலிருக்கும் ஒரு நுனி அவர் மனுஷகுமார் என்பதை காண்பிக்கிறது. பரலோகத்தில் இருக்கும் மறு நுனி அவர் தேவகுமாரன் என்பதை காண்பிக்கிறது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அவர் நமக்கு முன்பாக மனுஷகுமாரனாகவும் தேவகுமாரனாகவும் நின்று கொண்டிருக்கிறார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. அப்போஸ்தலர் நடபடிகள் 17:27. இன்றைய நினைவிற்கு 145 சங்கீதம் 18 தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். இன்றைய வேத வாசிப்பு காலை சங்கீதம் 148, 149 மற்றும் 150 சங்கீதங்கள். மாலை 1 கொரிந்தியர் 15 அதிகாரம்
29 58 வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே ஏணியாக மாறினார். அவரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.